இப்போது அவர்கள் அறிவித்திருப்பது PM ஸ்ரீ என்கிற பள்ளிகள். இந்த பள்ளியை நாம் திறந்தால், அதை நடைமுறைப்படுத்தினால் கட்டாயம் 3 மொழிகளை பிள்ளைகள் கற்றாக வேண்டும். அதில் இந்தி கட்டாயம், தமிழ் நம்முடைய தாய்மொழி. அவர்கள் போனா போகட்டும், உங்கள் தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலமோ அல்லது ஏதேனும் ஒரு இந்திய மொழியை 3ஆவதாக கற்றுக்கொள்ளலாம். அவர்களுடைய பார்வையின்படி இந்தி என்பதுதான் முதன்மையானது, கட்டாயமானது. தாய்மொழி அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் அவரவர் பேசும் தாய்மொழியை கற்றுக்கொள்ளலாம். அதுவும் கட்டாயம் கிடையாது. விரும்பினால் தாய்மொழியை கற்றுக்கொள்வதோடு இன்னொரு இந்திய மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு இந்தி மொழி, மலையாளத்தை கற்றுக்கொள்ளலாம், கன்னடத்தை கற்றுக்கொள்ளலாம், தெலுங்கை கற்றுக்கொள்ளலாம், அடிஷனலாக கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம். இந்த மும்மொழி திட்டத்தை அவர்கள் திணிப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்தியா முழுவதும் ஒரே மொழியை பேசுகிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். ஆங்காங்கே அவரவர் தாய்மொழியை பேசுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எந்த தாய்மொழியை பேசினாலும் இந்திதான் இந்தியாவின் தாய்மொழி.